எலக்ட்ரோரல் பாண்ட் அதை ரத்து பண்ணி தலைமை நீதியான சந்திரசூட் தலைமையிலான அமர்வு வந்து ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. உடனே எஸ்பிஐயுமே பாண்டை விநியோகம் பண்றதை நிறுத்த சொல்லியிருந்தாங்க. மார்ச் 6ஆம் தேதிக்கு எஸ்பிஐ தங்களிடம் வாங்கிய பாண்டுகளுடைய அந்த மொத்த டேட்டாவையுமே தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க சொன்னாங்க. தேர்தல் ஆணையமே அது வெப்சைட்ல மக்களுக்கு பார்க்கும்படி வெளியிட வேண்டும் அப்படின்றதான் உத்தரவு. ஆனா இப்ப எஸ்பிஐ அந்த கெடுவுடைய 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல. எங்களால வந்து சொன்ன தேதிக்குள்ள கொடுக்க முடியாது, தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணி அந்த தேதியில தான் எங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இந்த தீர்ப்பு குறித்து பாஜகவினர் அதிருப்தி தெரிவித்தாங்க. பிரதமர் மோடியே வந்து நேரடியாக உச்ச நீதிமன்றத்தையே மிரட்டும் வகையில உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு விழாவிலாம் பேசினாரு. ஏன் இந்த எஸ்பிஐ இப்படி தாக்கல் பண்ணாங்க? அவ்வளவு கடினமான வேலையா அது? பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு ஒரு பெரிய வேலை கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டாஸ் அதுல வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட விவரங்களை வந்து மிக எளிதாக மிக விரைவாக எடுத்து விடலாம். அதுதான் யதார்த்தம். இப்போ ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ உங்க தீர்ப்பின் போது சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா 15 பிப்ரவரி அன்றைக்கு தீர்ப்பு வந்தது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2019 ஏப்ரல் 12 தான் இது முதல் முறையாக நடைமுறைக்கு வந்தது. அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் வந்து எவ்வளவு தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து ஒரு 5 வழிகாட்டுதலை கொடுத்திருந்தார் உச்ச நீதிமன்றம். முதல் வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா உடனடியாக தேர்தல் பத்திர விற்பனையை நிறுத்த வேண்டும். அப்போ அது வந்து பிப்ரவரி 15ஆம் தேதியோடு நிறுத்தப்பட்டு விட்டது. இரண்டாவது வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா விற்கப்பட்ட தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்கள் யார், அப்போ யார் வாங்குறாங்க, யாருக்கு ஃபேவரா வாங்குறாங்க. அதாவது பாக்குறீங்கன்னா வாங்குபவர் அப்படிங்கிறது வந்து கார்பரேட்டோ இல்ல ஏதோ ஒரு தனிநபரோ யாரோ ஒருத்தவங்க அந்த பாண்டை வாங்குவாங்க. அப்போ வாங்கியவர் யாரு, அந்த வாங்கப்பட்ட தேதி என்ன, அது எவ்வளவு வேல்யூக்கு டினாமினேஷன், எவ்வளவு தொகைக்கு அந்த பத்திரம் வாங்கப்பட்டது, அந்த பாண்டோட ஒரு எண் என்ன, அதாவது பாலிசி நம்பர்னு சொல்லி இப்போ எல்ஐசி போடுறோம்னா பாலிசி எண் இருக்குல்ல, அந்த மாதிரி பாண்டோட எண் என்ன. ஸோ இதுதான் வந்து முதல் முறையாக கொடுக்கப்பட்ட விவரங்கள். இது வந்து தேர்தல் பத்திரம் வாங்கியவர் தொடர்பான விவரங்கள். அப்போ இன் ஃபேவர் ஆஃப், இப்போ நம்ம டிடி எடுக்கிறோம்னா இன் ஃபேவர் ஆஃப்னு எடுப்போம். யாருக்கு நம்ம அந்த டிடி போகணும்னு நினைக்கிறோம், பணம் போகணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு. அதை போல வந்து இந்த பத்திரம் வந்து நம்ம யாருக்குன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக தான் வாங்குவோம், அரசியல் கட்சிக்காக தான் வாங்குவாங்க. அப்போ அந்த அரசியல் கட்சி தொடர்பாக எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் வந்தது பாண்டு மூலமா, அதோடைய தேதி என்ன, பாண்ட் என்ன, ஒவ்வொரு பாண்டு எவ்வளவு டினாமினேஷன் அப்படிங்கிற விவரங்களை வந்து உடனடியா நீங்க வந்து ரெடி பண்ணி மார்ச் 6ஆம் தேதிக்குள் நீங்கள் வந்து தேர்தல் கமிஷனிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது எஸ்பிஐக்கு உத்தரவிடப்பட்டது. ஏன்னா எஸ்பிஐ தான் இந்த தேர்தல் பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வங்கி வந்து பாரத ஸ்டேட் வங்கி. அப்போ நீங்க வந்து அதை கொடுத்துடணும். தேர்தல் ஆணையம் வந்து அதை ஒரு முறை சரிபார்த்து விட்டு மார்ச் 13ஆம் தேதி வந்து அதை வந்து மக்கள் அனைவரும் பார்க்கிற வகையில நீங்க இணையதளத்துல வெளியிடணும் என்ற வழிகாட்டுதல் தான் பாத்தீங்கன்னா 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து அன்றைக்கு பிப்ரவரி 15 அன்று கொடுத்தது. டிஒய் சந்திரசூட், நீதியரசர்கள் கவாய், ஜேபி பர்திவாலா, சஞ்சீவ் கண்ணா, மனோஜ் மிஸ்ரா ஆகிய 5 அடங்கிய அமர்வு வந்து அப்படி ஒரு உத்தரவை வந்து வழங்கியது. ஆனா இது என்ன அவ்வளவு பெரிய கம்பசூத்திரமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இது வந்து இது எஸ்பிஐயோட தலைமையகம் எங்க இருக்குன்னா மும்பை மெயின் பிரான்ச் தான். அப்ப மும்பை மெயின் பிரான்ச் வந்து எஸ்பிஐ வந்து எங்க வேணாலும் இதை வித்தாலும் நீங்க வந்து அதை என்கேஷ் பண்ணணும். இப்ப நான் எனக்கு வந்து நீங்க ஒரு பணம் கொடுக்குறீங்க, அப்ப அந்த பணத்தை வந்து நான் எங்க கொடுத்து பணமாக்க முடியும், அந்த பத்திரத்தை நான் எங்க கொடுத்து பணமாக்க முடியும்னா அது மும்பை மெயின் பிரான்ச்சுக்கு தான் அது கொடுக்கப்பட்டு அங்கேதான் அது என்கேஷ் ஆகும். அப்போ நீங்க வித்த இடம் எங்க வேணாலும் இருக்கலாம், நீங்க என்ன பண்ணிடலாம், உடனடியாக மும்பை இதுக்கு மெயின் பிரான்ச்சு இவங்க சொல்றபடி நாங்க இவ்வளவு நாடெங்கும் இருந்து டேட்டா வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. மெயின் பிரான்ச்ல போய் நீங்க எவ்வளவு பணம் வந்து இந்த பத்திரங்கள் வாங்கிட்டு எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டாலே முடிஞ்சு போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி பத்திரத்தை வாங்கிட்டு அந்த அரசியல் கட்சி அதை பணமாக்காம இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நமக்கு. அப்ப பணம் ஆக்குனா தானே இவங்கிட்ட டேட்டா இருக்கும் அப்படின்னு. ஆனால் இதை பொறுத்தளவு ஒரு 15 நாளைக்குள்ள நீங்க வாங்கி 15 நாளைக்குள்ள அதை என்கேஷ் பண்ணலைன்னா அது இன்வேலிட். அப்போ யாரும் வந்து இவ்வளவு பெரிய தொகைக்கு ஒன்ன வாங்கிட்டு கொண்டு போய் போடாம வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம செக்கே ஒருத்தர் நம்ம கொடுக்குறாங்க, டிடியே கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு கால வரையறை இருக்கு. அப்போ உடனே அந்த செக்கையோ டிடியோ நம்ம போய் நம்ம அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுவோம். அதை போல அந்த தேர்தல் பத்திரங்களை அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சி வந்த உடனே அதை பண்ணிடும். அப்போ அப்படி வாங்கிட்டு பண்ணாம இருக்காங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நமக்கு எழல. சரி, அப்போ ஒட்டுமொத்தமாக அப்படி எவ்வளவுதான் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா 22,217 பத்திரங்கள் விற்கப்பட்டிருப்பதாக எஸ்பிஐ வந்து
இப்போ தாக்கல் செய்த மனுல சொல்லியிருக்கு. அப்போ 22,217 பேர்னா 22,217 பத்திரத்துக்கும் இப்படி ஒரு டீட்டெயில் வேணும், அவ்வளவுதான். என்னைக்கு விற்கப்பட்ட தேதி என்ன, அந்த பத்திர எண் என்ன, யார் வாங்கினா, எந்த இது அரசியல் கட்சியினுடைய பெயரில் வாங்கினார்கள், அவ்வளவுதான். இதை வாங்கினீங்கன்னாலே அவங்க கேட்கிற 2வது டேட்டா கிடைச்சிடும். இப்போ வைரமுத்து வாங்கினாரு, இவ்வளவு பணம் இந்த கட்சிக்காக வாங்கினாருன்னா, அப்ப அந்த கட்சியை வச்சு அடுத்து ஃபில்டர் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அந்த கட்சியோட வாங்கின மொத்த டேட்டா வந்துடும். இப்ப இது எக்ஸல்ல இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 5வது 6வது படிக்கிற பசங்க கிட்ட கூட இந்த வேலையை கொடுத்து விட்டால் இவர்கள் செய்து விடுவார். ஆக இப்படி ஒரு இதை வச்சுக்கிட்டு அவங்க இன்னொரு காரணம் மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 44,437 தரவுகள் இருக்கு. இந்த தரவுகள்லாம் சரிபார்த்து நாங்க பண்றதுக்கு எங்களுக்கு இன்னும் நாள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் 44,000 டேட்டாவை வந்து இன்னைக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பண்ற அளவுக்கு ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, ஃபாஸ்ட் டெக்னாலஜி பர்சன்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்க அப்படி ஆளை ஹையர் பண்ணி இதை வெகு விரைவாக முடித்து விடும். ஆனா இதுல அவங்க கேட்கிற தேதி பாத்தீங்கன்னா ஜூன் 30 அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா ஜூன் 30க்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய ஆட்சி வந்துவிடும். அப்போ இவங்க தேர்தல் நேரத்தில் இது வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒன்றிய அரசுடைய அந்த மனநிலைக்கு இவர்கள் வந்து ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதிலிருந்தே பாஜகக்காரர்கள் வந்து பதட்டம் அடைந்திருக்கிறார். அந்த தீர்ப்பை எதிர்த்து பேசுறாங்க மற்றவங்க. ஆனா அவங்க இப்ப இதே நீட்டை பேசுனீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்புங்க, அதை போய் எதிர்த்து பேசுறீங்க. ஜல்லிக்கட்டை பேசினா நீதிமன்ற தீர்ப்பு, நீங்க அதுக்கு தலைவணங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னா இந்த தீர்ப்புக்கு வந்து அவர்கள் எதிராகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இது என்ன காட்டுதுன்னா, அப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைப்பதற்காக தனக்கு யார் பணம் கொடுத்தா, ஏன்னா இவங்களுடைய எந்த இதுலையுமே டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஒரு திறந்த மனதோடு அவர்கள் எந்த தரவுகளையும் வெளியிடுவதில்லை. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையிலேயே சொன்னார் சபாநாயகர், யாரும் கேள்வி கேட்க முடியாத பிஎம் கேர் ஃபண்டு பணம் வச்சிருக்கீங்க, அதுல இருந்து ஆளுநர் கூட சொல்லி வாங்கிட்டாங்க என்றெல்லாம் பேசினார். அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த டேட்டா எக்குத்தப்பா இருக்கு. பிஎம் கேர் ஃபண்டு இப்படி எதுலையுமே வந்து இவங்க வந்து எங்களை கேள்வி கேட்க முடியாது, ஸோ நாங்க தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்கள் எதற்காக இன்றைக்கு இதை பார்த்து பயப்படுறாங்க? இப்ப அவங்க மேல எந்த தவறு இல்லைன்னு டேட்டா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஏன்னா இன்னொரு விஷயம் இதுல இன்னொரு மிக முக்கிய பங்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 22,000 ஏதோ கம்மியான தொகையா இருக்கு, நாங்க அவ்வளவே சேர்க்க முடியல. ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க அரசியல் கட்சிகள் போய் 500-1000 டொனேஷன் வாங்குவாங்க, பாக்குறவங்ககிட்ட எல்லாம் 50 ரூபா. இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி இயக்கங்கள் வந்து உண்டியலை கையில வச்சுட்டு அவங்க தெருவா கடைகள் வசூலுக்கு போவாங்க. அப்படி தொகைன்னா கூட நீங்க அதை கொடுப்பதற்கு டேட்டா கொடுப்பதற்கு சிரமம் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்ல மிக அதிகமான தொகை, அதாவது 15,631 பாண்டு வந்து 1 கோடி வேல்யூ உள்ள பாண்டு. அப்ப அதன் மூலமாகவே 15,631 கோடி வந்திருக்கு. அப்ப மொத்தத்துல உங்களுக்கு என்னன்னா 22,000த்துல 15,000 வேலை இன்னும் ரொம்ப ஈஸி. அதுக்கு வேல்யூ ஒரே வேல்யூ தான், 1 crore தான். அப்படியே நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா கூட போதும். அப்ப மிச்சம் இருக்க 7,000 வேல்யூ மட்டும்தான் மாறப்போகுது. ஆக இப்படி பல விஷயம் வந்து அவங்க ஈஸியா செய்யறதுக்கான வேலைகள் இருக்கு. அப்ப எதற்காக இவர்கள் பயப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்படி எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக இப்ப நீங்க பொதுவாக அரசியல் கட்சிக்கு பணம் வருது இல்லையா, அது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 வழிகளில் வருவதாக ஏடிஆர்னு ஒரு நிறுவனம் வந்து ஒரு இது சர்வே நடத்தி ஒரு முடிவுகளை அறிவித்திருக்கிறது. அந்த சர்வே முடிவுகளின்படி எலக்டோரல் பாண்ட் மூலமாக 55.9% வந்து பணம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு வர்ற பணம் வந்து அதன் மூலமாக வருகிறது. அதே போல ஒரு 28% வந்து கார்பரேட் ஃபண்ட் மூலமா வருது. எஞ்சிய ஒரு 16% வந்து பாத்தீங்கன்னா மற்ற வழிகள்னா இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி வந்து டொனேஷன் கேட்பாங்க, நன்கொடை கேட்பாங்க, தேர்தல் நிதின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கட்சிக்காரங்க கொடுப்பாங்க. இது போன்ற நிலையில இருக்கு 16%. ஆக இப்படி அதிகமாக வரக்கூடிய ஒரு இது வந்து நாங்க இதை வந்து ஒளிவு மறைவா வைத்திருப்போம், சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து மிக பெரிய மோசடி. இதுல சரி அப்ப அப்படி இருக்கக்கூடிய கட்சிகள்ல எந்த கட்சி அதிகமா பலனடைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா அந்த எலக்டோரல் பாண்டுல 74% பாஜகவிற்கு தான் வந்திருக்கு. அதாவது தேசிய கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தேசிய கட்சிகள் வாங்கிய தொகையில பாத்தீங்கன்னா பாஜக பெற்றிருக்கிற தொகை வந்து 74%. ஸோ அது தேசிய கட்சின்னு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், கிட்டத்தட்ட 31 அரசியல் கட்சிகள் இருக்கு தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் பெற்ற கட்சி.
இந்த 31 கட்சிகளும் பெற்றிருக்கிற தொகையில் பாஜகவினுடைய பங்கு 57%. தேசிய கட்சிகளா இருக்கக்கூடிய ஒரு 6-7 கட்சிகளுக்குள்ள இருக்க அவங்களுடைய பங்கு வந்து 74%. ஆக இப்படி ஒரு பணத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து இதை நான் ஓப்பனா வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்ற பாஜகவிற்கு ஊழலை பற்றி பேசுவதோ இல்ல வேற தார்மீக நியாயங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது.